ரூ. 40 கொடுத்து பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கியே, ஏன்டா இப்படி செலவு பண்ற அப்படின்னு கேட்டாங்க சார். பூ வாங்கி கொடுக்கறது ஆடம்பர செலவுங்கிறாங்க. வேற ஆனிவர்சரி எங்களுக்கு அப்படின்னா வெளியில கூட்டிட்டு போறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆடம்பர செலவா தெரியுது. பட் எங்களுக்கு வந்து இது லவ் அண்ட் பிரைவசி. பூ வாங்கி கொடுக்கறது கூட வந்து நீங்க ஒரு ஆடம்பர செலவுன்னு சொல்றீங்களா? தோட்டத்தில் இருக்கிற பூவை நாங்களே பறித்து கட்டி வைக்கிறோம். அது புருஷன் கையெல்லாம் வாங்கினா என்ன சார் தப்பு? அதான் நான் தோட்டத்தில் இருக்கிற பூவே என் கடையில் போய் 40 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரீங்க. சார் கேட்டது நான் இல்ல சார், அவர் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தாரு சார் என் பொண்டாட்டி கொடுக்கணும்ட்டு. ஆனா கடைசியில திட்டு வாங்கினது நான் தான் சார். அவர் வாங்கி கொடுத்துட்டு சைலண்டா பூனை மாதிரி ரூமுக்குள்ள போயிட்டாரு. நீங்க என்னெல்லாம் செலவு பண்றீங்கன்னு உங்க மாமியார் குத்த சொல்றாங்க? குழந்தைங்களை வந்து பேச்சு போட்டி கவிதை போட்டின்னு எல்லா மாவட்டத்துக்குமே அழைச்சிட்டு போவோம் சார். இவங்க சொல்லுவாங்க தரது 100 ரூபா ப்ரைஸ், இதுக்கு போய் 1000 ரூபா செலவு பண்ணிட்டு போறியே நியாயமானுவாங்க. அப்படி குறையா சொல்ல மாட்டேன் சார். எப்போ பார்த்தாலும் சும்மா போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கக்குள்ள என்ன கொடுத்தாங்கன்னு கேட்பேன். கப்பு வாங்கிட்டு வந்துருக்குன்னு சொன்னிச்சு. அதனால நான் சொல்லுவேன் கிண்டலாம், ஆமாம் 500 ரூபா செலவு பண்ணிவிட்டு 100 ரூபாய்க்கு கப்பு வாங்கி வந்து வைங்கன்னு சொல்லுவேன்.